Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்க 2 பேர் குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட எனர்ஜி செக் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ உங்க 2 பேரோட எனர்ஜி எப்படி ஃபியூச்சர்ல எப்படி போகும்? அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த ரிலேஷன்ஷிப்போட பாயிண்ட் எப்படி போகும் ஃபியூச்சர்ல அப்படின்றத பத்தி நம்ம டீடெயில்ஸா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங்ஸ் guys, ஆகஸ்ட் மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1 to 31 வரைக்கும் ஆல் டைப் ஆஃப் ரீடிங்ஸா இருக்கட்டும், ப்ரேயர்ஸ், ஸ்பெல்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட வாட்ஸ்அப் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ரீச் பண்ணுங்க. போது இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் டிஸ்பிளே பண்ணிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் guys, கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது உங்களோட ஹைப் போட்ஸ் அப்படின்னு கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் ஒரு ப்ரொஃபஷனல் இந்த வீடியோஸ் பார்க்க நம்புறேன். ஸோ ப்ளீஸ் உங்களோட ஹைப் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, சில விஷயம் என்ன ட்ரை பண்ணாலுமே எதுவுமே ப்ராப்பரா போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உங்க பர்சனுக்கு கண்டிப்பா ஒரு ஃபீல் இருந்திருக்கும். சில பர்சனோட எனர்ஜி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க 2 பேருமே வந்து இப்போ ஒரு மேரிடான ஒரு பர்சனா வந்து இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்பௌஸ்க்காக இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த போர்ஷன் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் தான் வந்து ரெசினேட் ஆகும். மேரிட்டல் லைஃப்ல ஃபேமிலி அப்படின்னு வரும்போது நிறைய விஷயத்துல வந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்க ஒரு சில பேருக்கு வந்து ரீசெண்டா ஏதாவது மேரேஜ் ஏதாவது நடந்திருக்கு, ஒரு 4 மாசம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க, ஒரு மேட்டர் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க, சில பேர் 4 வருஷமா கூட இருந்திருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப வருஷமா கூட இருந்திருப்பீங்க. ஆனா இந்த நம்பர் 4 அப்படின்றது ரொம்பவே வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து உங்களோட ரீடிங்ல. ஸோ இந்த மேபி ஏப்ரல் மந்த்ல பிறந்த ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க, நீங்க ஒரு பர்சன், இல்லைன்னா ஒரு நம்பர் 4, நம்பர் 14, நம்பர் 24 இந்த தேதியில பிறந்த ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க, நீங்கன்னா உங்களோட பர்சன். நம்பர் 4 ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஸோ உங்களோட லைஃப் ஆர்க் நம்பரும் அவங்களோட லைஃப் ஆர்க் நம்பரும் அந்த அந்த மாதிரி நம்பர் 4ல வந்து இருந்திருக்கலாம். நம்பர் 1 ஆர் நம்பர் 4, ஓகேங்களா? ஸோ 4 வருஷம் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனையாவே தான் வந்து இருந்துட்டே இருந்திருக்கும். ஒண்ணு சேருவீங்க, திருப்பி பிரச்சனை ஆகும். ஒண்ணு சேருவீங்க, திருப்பி பிரச்சனை ஆகும். சம்டைம்ஸ் நீங்க அவங்களோட வீட்டுக்கு போவீங்க, சம்டைம்ஸ் அவங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஸோ இப்படியே தான் ஒரு சில பிரச்சனை வந்து ஒரு 4 வருஷம் லெவல்ல ஒரு போராட்டமே தான் இருந்துட்டே இருந்திருக்கும். சில பேருக்கு கல்யாணம் புதுசுல ஒரு 4 மாசம் லெவல்லயே சில பிரச்சனைகள் வந்து உருவாயிட்டே தான் வந்து இருந்திருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது உங்களுக்கு 2 பேருக்குமே வந்து தெரியுது. உங்க 2 பேரோட எனர்ஜியுமே ஓகே தான். அந்த பெர்சன் உங்களுக்கு வந்து செட் ஆயிருவாங்க. சில பேருக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜா கூட வந்து இருந்திருக்கலாம். ஸோ 2 பேரோட இப்ப லவ் மேரேஜா இருந்தா கூட, அந்த ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்விட்ச் வந்து கொஞ்சம் ஒரு டிஃபரெண்ட் ஸ்விட்சா இருக்கும் அந்த எனர்ஜி வைஸ். ஸோ இப்ப நீங்க 2 பேருமே வந்து இப்போ ஒண்ணா இருக்கீங்க, சேர்ந்து இருக்கீங்க, சேர்ந்து எல்லா விஷயத்தையும் வந்து செய்றீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நிறைய டைம் நீங்க உங்க பெர்சன் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணாலுமே, ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு ஒரு பக்கம் கஷ்டம் வந்திருக்கும். பட் இப்ப நிறைய நேரம் உங்க பெர்சன் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலுமே, சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ எய்தர் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பெர்சனுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. ஒரு லவ்வோட கனெக்ட் இருக்கு. அந்த ஒரு வைப் இருக்கு. மேட்ச் ஆகுது. டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறதுக்கோ, அவங்களோட வைபும் உங்களோட வைபும் வந்து செட் ஆகாது, மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. 2 பேரோட வைப்பும் செட் ஆகுது, மேட்ச் ஆகுது. பட் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அங்க வந்து இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகளை கொஞ்சம் வந்து மாத்திக்கிட்டா அது பெட்டரா இருக்கும். அது இந்த ரிலேஷன்ஷிப்ப ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொண்டு போய் கொடுக்கும். ஆனா அந்த மாற்றம் பண்ணாம இருக்கிறது தான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுல உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா இருந்திருக்கும். கம்யூனிகேஷன் ரீதியா நிறைய ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பா இருந்திருக்கும். அது போக இங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இப்போ அவங்களோட ஸ்பௌஸ் வந்து அவங்க ஏதாவது ஒரு மூத்த பர்சனா வந்து இருந்திருப்பாங்க. அவங்களோட குடும்பத்துல இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சிப்லிங் இருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிறந்திருக்க ஒரு குழந்தையா வந்து இருந்திருப்பாங்க உங்களோட ஸ்பௌஸ், ஓகேங்களா? ஸோ அதனால உங்களோட ஸ்பௌஸ் மேல தான் எல்லாருமே வந்து அந்த கண் எல்லாமே உங்களோட ஸ்பௌஸ் மேல தான் வச்சிருப்பாங்க. உங்களோட பெர்சன் மேல தான் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையில அவங்க ஒரு மேரிட்டல் லைஃப் இருந்தாலும் சரி, இல்ல பொதுவாவே இப்ப மேரேஜ் பண்ணா இப்ப ரிலேஷன்ஷிப் பாயிண்ட்ல இருந்தாலும் சரி, அவங்க கூட பிறந்தவங்க எத்தனையோ பேர் இருந்தாலும், அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அந்த சிப்லிங் மேல, அவங்க கூட பிறந்தவங்க மேல அவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ற மாரி இல்ல. உங்க பெர்சன மட்டும் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ற மாரி இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில ஏ டூ இசட் என்ன பிரச்சனை நடந்தாலுமே, அதுல கண்டிப்பா அவங்களோட பேரண்ட்ஸோட ஈடுபாடு இல்லாம அங்க வந்து இருந்திருக்காது. ஸோ அவங்க கூட பிறந்தவங்களோட விஷயத்துல என்ன குறைகள் இருந்தாலும், அவங்க பேரண்ட்ஸ் அவ்வளவா அவங்கள வந்து ஒரு பிரியாரிட்டி குடுக்க மாட்டாங்க. அவ்வளவா அவங்கள வந்து கவனிக்க மாட்டாங்க. ஆனா அதுவே உங்களோட பெர்சனோட விஷயமா வருது அப்படின்னா, கண்டிப்பா அங்க ஒரு பெரிய கவனிப்பு, ஒரு பார்வை அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கும். இங்க இந்த பார்வை தான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையாவே வந்து போகுது. சில நேரத்துல உங்க 2 பேரையும் வந்து புரிய வச்சு சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாரி, அவங்க ஏதாவது ஒரு சில ஸ்டெப் ஒரு முயற்சி ஏதாவது வந்து பண்ணியிருப்பாங்க. அது ஒரு டைம்ல அது சக்சஸ் ஆயிருக்கும். திருப்பி நீங்க சேர்ந்திருப்பீங்க. பட் இப்போ அடிக்கடி இந்த பிரச்சனை ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா?
ரிப்பீட்டடா கன்டினியூஸா ஒரு 4 மாசம் லெவல்லயோ, இல்ல நான் சொன்ன மாரி 4 வருஷம் லெவல்லயோ அந்த பிரச்சனை அடிக்கடி நடந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்படி நடக்க நடக்க என்ன அப்படின்னா, ஸோ இங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா, அவங்க ஏதாவது ஒரு ட்ரிகரன்ஸ் கூட அவங்க வந்து பண்ணலாம். ஏன்னா அவங்களோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, எய்தர் அவங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், 2 பேரோட எனர்ஜியுமே வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்து இல்ல. அவங்க நல்லது பண்ணணும்னு நெனச்சாலும் சரி, இது எதுனாலும் சரி, ஆனா எதுவுமே வந்து ப்ராக்ரஸ் வந்து கரெக்ட்டாவே வந்து போக மாட்டேங்குது. திருப்பி திருப்பி அந்த தேர்ட் பர்சனோட இன்வால்வ்மெண்ட்னாலயும் இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய ஒரு சில குழப்பம் இங்க வந்து உருவாகலாம். இன்னும் நிறைய பிரச்சனைகள் மட்டும்தான் வந்து அப்படியே சேர்ந்துகிட்டே இருக்கே தவிர்த்து எதுவும் பிரச்சனை குறையிற மாதிரி வந்து இல்ல. அதுதான் இங்க வந்து ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு இந்த கனெக்ஷன்ல. ஓகேங்களா? என்னதான் பெரியவங்க வந்து சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா கூட அவங்க பேசுற விதமா இருக்கட்டும், அவங்க எடுத்துட்டு போற விதமா இருக்கட்டும், அது வந்து மேற்கொண்டு பிரச்சனையை தான் உருவாக்குதே தவிர்த்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற வழியே இங்க வந்து இல்ல. ஸோ இப்ப அதுதான் இப்ப வந்து உங்களோட பேரண்ட்ஸ் இப்போ அவங்களோட பேரண்ட்ஸை விட்டுட்டு விட்டுட்டு இப்போ உங்களோட பேரண்ட்ஸோட சைடு நம்ம வந்து பார்த்தாலும் உங்க பேரண்ட்ஸும் ஏதாவது இன்வால்வ் பண்ணி பேசினாலும் அதே பிரச்சனை தான் இங்க இருக்கு ஆக்சுவலா. ஸோ இங்க 2 பேரோட சைட்ல இருந்து மேஜரான ஒரு டிராபேக் தான். ஸோ இப்ப இப்படி வந்து தேர்ட் பர்சனோட இன்வால்வ்மெண்ட் பெரியவங்களோட இன்வால்வ்மெண்ட் நடந்தாலும் இங்க எந்த ஒரு விஷயமே பர்ஃபெக்டா போக மாட்டேங்குது அப்படின்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்றது பார்க்கும்போது நீங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆனா மட்டும்தான் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில சேஞ்ச் நீங்க வந்து பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். பாஸ்ட்ல உங்க பெர்சன் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரையாரிட்டி குடுக்குறாங்களோ, இல்ல மத்தவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப பேஸ் பண்ணி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, அதுதான் அவங்க மைண்ட்ல வந்து ஏறியிருக்கும். அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, அதான் அவங்க பெர்சனோட மைண்ட்ல ஏறியிருக்கும். அதோட நோக்கத்தோடயே அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து பார்த்திருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ப அதோட நோக்கத்திலேயே வந்து இதுக்கு இது பண்ணா ஒரு ரிசல்ட் இது வந்து கிடைக்கும். இப்படி பண்ணா இது ஒரு பாசிட்டிவா மாறும். இப்படி பண்ணா அந்த ரிலேஷன்ல அந்த பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாரி அதே கண்ணோட்டத்துல வந்து பார்த்திருப்பாங்க. அவங்களா இறங்கி அவங்களோட வாழ்க்கையில அவங்களா இறங்கி நம்ம என்ன தப்பு பண்றோம், நம்ம சைட்ல என்ன பிரச்சனை இருக்கு, இல்ல இப்ப நீங்க ஏதாவது பிரச்சனை பண்றீங்களா, உங்க சைட்ல ஏதாவது ஒரு புரிதல் இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை கம்ப்ளீட்டா அவங்களா இண்டிவிஜுவலா அந்த ஒரு சுயமா வந்து அவங்க ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க அவங்க ஒரு முடிவு வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் இவங்க வந்து அடுத்தவங்களோட டிசிஷன் வந்து எடுத்திருக்கலாம். அடுத்தவங்களோட விஷயம் கேட்க 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 இங்க பிரச்சனையா தான் வந்து முடியுதே தவிர்த்து எதுவும் ப்ராப்பரா வந்து போகல. சேம் அதே தான் அவங்களோட சைட்ல இருந்துமே. நீங்க ஒரு விஷயம் வந்து முயற்சி பண்ணி ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுவுமே அங்க ப்ராப்ளமா தான் ஆகுது. பிளஸ் அதே மாரி அடுத்த பெர்சன்ஸ வச்சு நீங்க ஏதாவது ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே, உங்களோட ஃபேமிலி சைட்லயோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்லயோ ஏதாவது ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே, அதுவுமே அகைன் வந்து ஒரு ப்ராப்ளம் மட்டும் தான் வந்து கிரியேட் பண்ணுது இங்க ஆக்சுவலா. இப்போ இது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க பெர்சன் ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்க பெர்சன் அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை தான் வந்து கேட்டு அதுதான் உண்மையோ, ஒருவேளை அப்படிதான் இருந்திருக்குமோ அப்படின்ற மாரி அவங்க வந்து ஒரு ட்ரிகர் ஆயிட்டு அது பாயிண்ட் ஆஃப் வியூலயே அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போயிருக்கலாம். பட் இப்போ உங்க பெர்சன் வந்து ஒரு ஸ்டெடி மைண்டடா வந்து இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ல என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் சரி, 1000 பேர் 1000 விதமா சொன்னாலும் சரி, அது அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களோட க்ளோஸ் சர்க்கிளா இருக்கட்டும், ஸோ யார் என்ன சொன்னாலுமே நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்ற அந்த மென்டாலிட்டில அவங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உங்க பர்சனோட எனர்ஜி பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜியா தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ, அவங்க வந்து என்னன்னா, லைக் இது வந்து இனிமே இந்த பிரச்சனை வந்து இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனைக்கு இந்த வருஷத்தோட ஒரு தீர்வ நான் வந்து ஒரு முடிவ நான் எடுக்கிறேன். அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து இருக்காங்க. சோ, இனி வர இந்த அடுத்த இப்ப வரக்கூடிய ஒரு நாட்களா இருக்கட்டும், இப்ப நமக்கு இப்ப நெக்ஸ்ட் இயர் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அது ஒரு நல்ல ஒரு குட் இயரா இருக்கணும். ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும். ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ராக்ல போணும் அப்படின்றது மட்டும் தான் இவங்களோட ஒரு ஏமா இருக்கு. ஸோ இவங்களோட இந்த ஒரு பிக் ஸ்விட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஸ்விட்ச் தான் ஆக்சுவலா. ஏன்னா நிறைய விஷயம் இங்க வந்து போயிடுச்சு. பட் எனிவே அவங்க வந்து அதே அதே மாதிரி பாக்குறப்போ அதே 4 மாசம் தான் இருக்கு ஆக்சுவலா இந்த வருஷம் முடியறதுக்கு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த பர்சன் அதே அந்த 4 மந்த்ஸ்க்குள்ள ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ரீடிங்ல நான் பார்க்கும்போது கூட எனக்கு இது ஸ்பார்க் ஆகல இந்த விஷயம். பட் நீங்க இப்ப பாருங்க, நம்ம 4 பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா நம்ம 4 எவ்வளவு பெரிய வேலையை எங்க காட்டுதுன்றதை நீங்களே பாருங்க. சோ, அப்ப இந்த 4 மந்த்ஸ்க்குள்ள நல்ல ஒரு ரீயூனியனான ஒரு பீரியட் தான் அவங்க பெர்சன் வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த ஒரு மேபி அவங்க அந்த நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா வந்து போகணும் அப்படின்ற மாரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் இங்க என்னன்னா, உங்களோட சைட்ல இருந்து தான் இன்னும் பிரச்சனை குறைய மாட்டேங்குது. உங்களுக்கு சில விஷயத்துல வந்து கோவம் இருக்கலாம். சில விஷயத்துல உங்களுக்கு அவங்க மேல ஒரு சில வெறி கூட வந்து இருக்கலாம். ஏன்னா அவங்களோட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அட்டாக் பண்ற மைண்ட் செட்ல தான் இருக்கீங்க தவிர்த்து, எதுவுமே வந்து கொஞ்சம் இறங்கி போற மாரி வந்து தெரியல. ஏன்னா சில நேரத்துல நீங்க ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் இறங்கி போயிருப்பீங்க. ஆனா
நீங்க இறங்கி போறக்கப்பயே இந்த பர்சன் ஏதாவது உங்களுக்கு வந்து உங்க மனசை காயப்படுத்திருக்க மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து நடந்திருப்பாங்க. அது உங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கும். அப்போ உங்களுக்கு என்னன்னா, நம்ம என்னதான் இறங்கி போனாலுமே இங்க எதுவுமே வந்து இந்த இந்த பிரச்சனை எதுவுமே வந்து ஒரு தீவாகிற மாதிரி வந்து இல்ல அப்படிங்கிறப்போ நீங்களும் அகைன் ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டுக்கு நீங்களுமே வந்து போயிடுறீங்க. இப்போ வரைக்கும் அதே ட்ரிகர் மைண்ட் செட்ல தான் வந்து இருக்கீங்க. இப்போ வரைக்கும் நீங்களும் அதே ஒரு கோவத்தோட தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ பெட்டர் சில பேருக்கு இந்த ரீடிங்கை பார்க்கவங்க சில பேர் வந்து ஒரு சூசைடல் தாட்ஸ் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். பட் நீங்க அதெல்லாம் வந்து சில பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வாழ பிடிச்சிருக்காது, ஏன் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இதுக்கு மேல நம்ம வாழ்ந்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் ஒரு 1 ஆர் 2 இயர் பிஃபோர் அந்த மாதிரி ஒரு சில தாட்ஸ் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். இல்ல இந்த இயர்ல கூட கரண்ட்லி நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த பீரியட் நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு சில தாட்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு. பட் அதுல இருந்து மீண்டு வெளியில வந்துட்டீங்க. அந்த ஒரு பேட் டைம்ல இருந்தா நீங்க கொஞ்சம் மீண்டு வெளியில வந்துட்டீங்க. பட் என்னன்னா இனி வர இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கைடன்ஸ் அப்படின்னா நீங்களும் உங்க பர்சன் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துக்கிட்டா வந்து போதும். ஸோ என்னதான் உங்களோட பேரண்ட்ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல க்ளோஸ் சர்க்கிளோ உங்களுக்கு நல்லது போகணும்னு நினைச்சா கூட சில விஷயங்கள் அது தப்பாவே தான் மாறிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ அதோட இது கண்டினியூஷன் நீங்க இத்தனை வருஷமா நீங்க பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ஸோ இனிமே வந்து என்ன அப்படின்னா உங்க பர்சன் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா நல்லா இருக்கும். நீங்களும் கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் மைண்ட் செட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். நீங்களும் உங்க பர்சன் எக்ஸாக்டா அவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க இந்த 4 மாசத்துக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி இனி வர இந்த டைம் இந்த ஒரு அப்கமிங் இயர் ஒரு பெஸ்ட் இயரா மாறணும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கம்பேக் எதிர்பார்க்கறாங்க இல்லையா? அந்த ஒரு கம்பேக்கோட மைண்ட் செட்டை நீங்க வளர்த்துக்கிட்டா வந்து போதும். ராதர் தான் நீங்க ஏன்னா உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு சண்டை போடுற மைண்ட் செட் தான் வந்து இருக்கு. இன்னும் உங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு ஒரு அந்த வேதனை வந்து உங்களுக்கு வெறியா ஆயிடுச்சு ஆக்சுவலா. அந்த அந்த வெறி தான் இப்போ உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க கொஞ்சம் இறங்க நீங்க வந்து மாட்டேன்றீங்க. அந்த காம்ப்ரமைஸ் மைண்ட் செட் உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஸோ நீங்க லைக் ஐ ஹோப் இப்போ இந்த ரீடிங்கை பார்க்கும் மூலியமா உங்களுக்கு அந்த எனர்ஜி தெரிஞ்சிருக்கும். உங்க பர்சனோட இன்டென்ஷன் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷனா இருக்கு. அவங்களோட எண்ணம் நோக்கம் எல்லாமே நல்ல ஒரு நோக்கமா இருக்கு. ஸோ அதனால நீங்களும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க 2 பேரும் எதிர்பார்க்குற அந்த ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு யூனியனை அப்கமிங் இயர் வந்து நீங்க நல்லபடியா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து போகும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see no reading guys. இந்த ரீடிங்கை நீங்க 444 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்க பிடிச்சிருக்கு ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tribe 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் ஏதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன். அண்ட் எஸ்எல்எஸ் இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட்டாக தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன் ஒரு கைடன்ஸ் ஒரு அலர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எஜுகேஷன்ஸாக இருக்கட்டும் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலாக இருக்கட்டும் பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி இல்லை பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகேன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாரிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் recommend channel to them. So அவங்களுக்கும் இது through ஒரு caution guidance ஒரு alert கண்டிப்பா வந்து கிடைக்கும். So guys please give it support. See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.